வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றிருந்தால் தெற்காசியாவின் ஸ்டீலாக தமிழீழம், விமல் சுட்டிக்காட்டு. சரத் பொன்சேகாவின் எதிர்பாராத நகர்வு, இறுதி யுத்தம் தொடர்பில் வெளியாக உள்ள விடயம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக 50,000 இளைஞர்களை இராணுவத்தில் நிலைத்த அனுரகுமார் திசாநாயக்க. இராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ள 15,000 அதிகாரிகள். ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டுமென இந்து சமய பீடம் ரணிலிடம் கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் தொல்புரம் மத்தியில் நேற்று இடம்பெற்றது. வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது. வாள்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் 50,000 இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவலோகநாதன் சீலன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இலங்கையில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை. அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கை பிரித்ததோடு 50,000 இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்தார். அதேபோல இன்று வரை மயிலத்தமடு பணியாளர்களுக்கு நீதியை வழங்காத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மென்போக்காளர் என கூற முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ வரலாற்றில் முதன்முறையாக ஒரு கருவில் 4 குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி எனும் தாயே இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதன்போது சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் கொண்டுவரப்பட்டு ஊடகவியலாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மைதிலி உட்பட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு கருவில் 4 குழந்தைகள் பிறப்பது 5,70,000 பெண்களில் ஒருவருக்கு இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரப்பு மூலமே அவ்வாறான விடயம் சாத்தியமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது பிரசவத்துக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது தமக்கு சகல வழிகளிலும் உதவியர்களுக்கு 4 பிள்ளைகளின் பிரசவித்த தாயார் நன்றி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ஊர்வலமாக வந்த கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஊழியரின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள், MCA கொடுப்பனவுகளை அதிகரி, கல்விசாரா ஊழியர்களை மாற்றான் வீட்டு பிள்ளையாக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். இந்நிலையில் தொழிற்சங்க கூட்டுக்குழுவினருடன் இணைந்து ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. படைவீரர்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒருங்கமைப்பு ஒன்றியம் என்ற தேசியவாத அமைப்பு இந்த எச்சரிக்கையை கடிதம் மூலம் விடுத்துள்ளது. தேசத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புகளை செய்த படைவீரர்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. படைவீரர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடர்பில் மஹிந்த, கோட்டபாய ஆகியோர் மௌனம் காத்து வருவது அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. போரின் பின்னர் படைவீரர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. அரசியல் இருப்புக்காக தேசியவாத சக்திகள் வழங்கிய ஆணையை உதாசீனம் செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த, கோட்டபாய மற்றும் மொட்டுக்கட்சி ஆகிய தரப்புகள் படைவீரர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை புலிகளின் உயிர்நீத்தவர்களுக்கு நினைவேந்தல் நடத்தப்பட்டமை அதிர்ச்சி அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. நிகழ்வில் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதானிகள் பங்கேற்றதாகவும் இந்த விடயத்தில் கோட்டபாய, மஹிந்த உள்ளிட்ட தரப்புகள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. படைவீரர்களை பாதுகாத்தல், தேசிய சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளை முன்னெடுக்க தவறினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் இறுதி யுத்தம் தொடர்பில் நாவல் ஒன்று எழுத உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயமானது ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின் மூலமாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அதிபர் தேர்தலில் அவர் களமிறங்கும் போது எந்தெந்த கூட்டணியுடனும் சேராது தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் முன்னதாக அவர் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நாவல் ஒன்றையும் எழுதி வெளியிடவுள்ளார். குறித்த நாவலானது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக யுத்தத்தின் போது சந்தித்த சிக்கல்கள் மற்றும் அவரின் வைபாகம் சார்ந்ததாக அமைய உள்ளது.
மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் தீர்த்த உற்சவம் இன்று புதன்கிழமை காலை சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வருகின்றது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் உள்வீதி வெளிவீதி உலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பாலாவி தீர்த்தக்கரைக்கு சென்றதைத் தொடர்ந்து தீர்த்த உற்சவம் இடம்பெற்றது. இன்றைய தினம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு தீர்த்த உற்சவம் இடம்பெற்றது. இதன்போது ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் தீர்த்த உற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய தினம் புதன்கிழமை இரவு கொடியிறக்கம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவி கனகரஞ்சினி அவர்கள் இன்று ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். இம்முறை ஜெனீவா சென்ற நேரம் நமக்கான தீர்வை தருவார்கள் என நம்பியிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்துக்கு உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் நாங்கள் சர்வதேச ரீதியிலான விசாரணையை எதிர்பார்க்கின்றோம். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் சந்தித்தது தொடர்பாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலை பார்வையிட்டதும் அவருக்கு புரிந்திருக்கிறது. இங்கு இனப்படுகொலை தான் நடந்தது என்று புரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழினமும் அடக்குமுறைக்குள் தான் வாழ்ந்து வருகிறது. நமக்கான தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச நாடுகள் சேர்ந்து தீர்வை தர முன்வர வேண்டும். இந்தியா உட்பட இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு ஆணைக்குழுக்களுக்கு சந்தித்திருக்கின்றோம். தீர்வு இல்லை. இவ்வாறான இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தயாரில்லை. இலங்கை ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு தயாரில்லை என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அமெரிக்கா கோரியபடி கையளித்திருந்தால் இலங்கையில் தமிழீழம் உருவாகி இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இலங்கை படையினரால் தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்க முடியாமல் போயிருந்தால் தென்னாசியாவின் இஸ்ரேலாக தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக இன்று இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் காசா பிரதேசத்தை போன்று சிங்களவர்கள் வாழும் பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கையளிக்குமாறு அமெரிக்கா கோரியிருந்தது. இதற்காக அமெரிக்கா கப்பலையும் அனுப்பியது. மேலும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் பிரபாகரன் தம்மிடம் கையளிக்குமாறு கோரியிருந்தன. எனினும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என ரணிலிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய கலகொட அதே ஞானசார தேரருக்கு அதிபர் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனம் அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் ஒன்றின் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஞானசார தேரரை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளால் அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத கூறுகளால் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். மேலும் ஞானசார தேரர் முன்னெடுத்துள்ள சேவைகளையும் அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பட்டியலிட்டுள்ளனர். அந்தந்த மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்கள் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக தளங்களை அளிக்கக்கூடிய முரண்பாடுகளை இல்லாதொழிக்கவும் ஞானசார தேரர் பாடுபட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஞானசார தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது. 2016ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கூரக்கல பள்ளிவாசல் தொடர்பில் ஞானசார தெரிவித்த கருத்து தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவித்ததாக தெரிவித்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் மே மாதம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பொது சேவைகளின் அடிப்படையில் 15,667 அதிகாரிகள் மற்றும் படையினர் இலங்கை ராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளது. இதன்படி ராணுவத்தினர் வெளியேறியமைக்கான காரணம் குறித்து அரசாங்கம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் இவ்வாறான பொது தேவைகளின் அடிப்படையில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் யுத்த காலத்தில் கூட இவ்வளவு தொகையான ராணுவத்தினர் ஒரேடியாக வெளியேறவில்லை என கூறப்படுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் அரசாங்கம் ராணுவத்தை விட்டு வெளியேறமைக்கான காரணங்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும். ஆனால் இதுவரையில் அவ்வாறான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என பாதுகாப்பு தரப்பினரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1 மாத இடைவெளியில் 373 ராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் பொருளாதார அழுத்தத்தினால் இந்நிலை நேரடியாக இலங்கை பாதுகாப்பு துறையில் தாக்கத்தை செலுத்துவதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் தினகரனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.